அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் தேய்பிறை பிரதோஷம். இரவு 9 மணிக்குள்ளாக இந்த 4 சக்திமிக்க வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நாளைய தினமே அதிசயம் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இதை ஒரு வரி மந்திரம்னு கூட நம்ம சொல்ல முடியாதுங்க. 4 வார்த்தைகளை கொண்ட எளிமையான அதீத ஆற்றல் மிக்க மந்திரம் இது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. மேலும் எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திர ஜபங்கள் மற்றும் நாம ஜபங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு மிகவுமே விசேஷமான பிரதோஷம். சோ இந்த அற்புதமான நாளில் யாருமே இந்த மந்திர ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க. நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன, அதை எந்த நேரத்தில் சொன்னால் உச்சகட்ட பலன்கள் கிடைக்கும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள்னு இவர்கள் அனைவருமே திருக்கைலாயத்தில் சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். சோ இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை மனதார நாம் நினைத்தாலே போதும் அனைத்து தெய்வங்கள், மகான்கள், சித்த புருஷர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அதனாலதாங்க இந்த பிரதோஷத்திற்கு அதீதமான மகத்துவங்கள் இருக்கு. முறைப்படி பிரதோஷ விரதங்கள் இருக்க முடியாதவங்க கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை மனமுருகி நீங்க ஜபம் செய்தாலே போதும் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக நம்மால் பெற்றுவிட முடியும். சரிங்க, எந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்வது உச்சகட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம், அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி 2024 புதன்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இதுதான் பிரதோஷ காலம். அனைத்து பிரதோஷங்களுக்குமே இதுதாங்க பிரதோஷ நேரம். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மந்திர ஜபம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கிற பட்சத்துல மட்டும் நீங்க கோவிலுக்கு போய் மந்திர ஜபம் செய்ய வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே அல்லது ஒர்க் பண்ற இடத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். ஆனால் வீட்டில இருந்தோ அல்லது ஒர்க் பண்ற இடத்துல இருந்தோ நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. மந்திரம் சொல்லி முடித்த உடனேயே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நாளைய தினத்திலிருந்தே நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் உங்க கண்களுக்கு தெரியும். இன்றைய ஒரு பிரதோஷத்திற்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா பிரதோஷ
பிரதோஷங்கள் அன்னைக்கும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. எந்த அளவிற்கு கவனம் சிதறாமல் மன ஒருநிலைப்பாட்டுடன் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்கார்ந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து நீங்க மந்திரத்தை சொல்லலாம். அல்லது மனை பாய் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு கூட மந்திரத்தை சொல்லலாம். வீட்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் எண்ணிக்கை. 108 எண்ணிக்கையில இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். 108 டைம்ஸ் இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யணும். எண்ணிக்கைக்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜபமாலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மந்திர ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாதுங்க. சோ அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதை முடிச்சிட்டு ஃப்ரீயா நீங்க மந்திர ஜபத்திற்கு உட்காருங்க, அல்லது மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு அந்த வேலையை நீங்க பாருங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் விஷயம் கட்டாயம் கிடையாதுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க. 2 கிராம்புகளை எடுத்துக்கோங்க, அதாவது லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். முனை உடையாமல் முழுமையாக இருக்கக்கூடிய 2 கிராம்புகளை எடுத்து வாயினுடைய வலது பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைடுல கடவாய் பல்லுக்கு பக்கத்துல வச்சுட்டு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. கிராம்புகளை வாயில் ஒதுக்கி வச்சுட்டு மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க. 108 முறை மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு அந்த கிராம்புகளை நீங்க டஸ்ட்பின்ல, குப்பையில நீங்க துப்பிடலாம். சரிங்க, மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஆற்றல் மிக்க மந்திரத்தை 108 முறை நீங்க ஜபம் செய்யுங்க. ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான அதீத சக்தி மிக்க மந்திரம் இது. 10 நிமிஷத்திலேயே இந்த மந்திரத்தை 108 முறை நம்மால் ஜபம் செய்ய முடியும். சோ ரொம்ப வேக வேகமா நீங்க சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. வாய் விட்டும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். 108 முறை மந்திர ஜபம் முடிந்ததற்கு பிறகு திரும்பவும் இன்னொரு முறை உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை வைங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க, அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.